வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 63ஆம் பாகத்தில் உண்ணா நோன்பும் மௌன நோன்பும் பற்றிய கருத்துக்களில் 2வது அமர்வாக மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். எந்த ஒரு இயக்கத்திற்கும் ஜீவனுக்கும் சக்தி தேவை. ஜீவன்கள் உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை. தினசரி கடமைகளை செய்கிறோம், பசிக்கிறது, உணவு உண்கின்றோம். விடுமுறை நாட்களிலும் சும்மா இருந்தாலும் பசிக்கிறது தானே. என்றால் பசி என்பது என்ன? ஏன் அது வயிற்றை உறுத்துகிறது என்ற ஒரு இயற்கை நுட்பத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உடல் நலமாகவும் வலிமை மிக்கதாகவும் செயல்படுவதற்கு எப்படி வாகனத்திற்கு எரிபொருள் தேவையோ அதே போல ஜீவன்களுக்கு உயிர்தான் எரிபொருள். செலவின் காரணமாக உயிர் சக்தியின் திணிவு குறைகின்ற போது அது உடல் நலத்தையும் பாதிக்கும், செயல் திறமையையும் பாதிக்கும், சிந்தனை திறமைகளை கூட ஓரளவு குறைத்துவிடும். உழைப்புக்கும் மற்ற செயல்பாடுகளுக்கும் உயிர் சக்தி செலவாகிறது. உழைக்கவில்லை என்றால் ஏன் செலவாகிறது, ஏன் பசிக்கிறது என்றால் பூமி சுழல்கிறது அல்லவா. 1050 மைல் வேகத்துல தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த வேகத்திலே சுழல்கின்ற போது சென்ட்ரிபெட்டல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஈர்ப்பு விசை, தள்ளு விசை. அப்போ சுழற்சி ஏற்படுகின்ற போது மையத்தை நோக்கி ஈர்ப்பு விசை செயல்படும், மையத்திலிருந்து விளிம்பை நோக்கி விலக்கு விசை செயல்படும். அப்ப அந்த விலக்கு விசையின் காரணமாக நாம் எங்கேயாவது வெளியே தெரித்து போகிறோமா? பூமியை விட்டு பூமியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்றாலும் இதன் தாக்கத்தை நாம் முற்றிலும் தவிர்த்திட முடியுமா என்றால் சாத்தியம் இல்லை. அதனால் இந்த சுழற்சியின் காரணமாக, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் காரணமாக ஓரளவு உயிர் சக்தி நம் உடலை விட்டு பிரிந்து கொண்டேதான் இருக்கும். இது தவிர்க்க முடியாத, தடுக்க முடியாத சக்தி. பிக்சட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லலாம், நிரந்தரமான செலவு. மற்ற உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் இவை எல்லாமே இயக்கத்தில் செலவாகும், அமைதியில் செலவு இருக்காது. எனவே இது மாற்றத்திற்கு உட்பட்ட செலவாகிறது, வேரியபிள் எக்ஸ்பெண்டிச்சர். எப்படி எடுத்துக்கொண்டாலும் வாழ்கின்ற காலம் வரைக்கும் உயிரின் செலவு இருக்கத்தான் செய்கிறது. இந்த செலவு வயிற்றில் மட்டும்தானா, எந்த உறுப்பிலே உண்டு இல்லை என்று தேடி பார்த்தால் ஒவ்வொரு திசுவிலேயும் உயிர் சக்தி செலவாய் கொண்டேதான் இருக்கும்.
ஒவ்வொரு திசுவிலையும் உயிர்சக்தி செலவாகிக் கொண்டேதான் இருக்கும். அப்ப எல்லா செல்களிலும் தானே குறைபாடு ஏற்படுகிறது. அந்த குறைபாட்டை வயிற்றிலே ஒரு உணர்வாக வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் பசி என்று சொல்கின்றோம். வயிற்றில் உணவு அனுப்பப்பட்ட உடனேயே உடல் செல்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வர ஆரம்பிக்கிறது. இந்த விண், காற்று, நெருப்பு என்ற 3 பௌதிகங்களிலிருந்து பெறுகின்ற ஆற்றல், இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. சுவாசம் நம்மை கேட்டுக்கொண்டா நடக்குது. இருதயம் சுருங்கி விரிகிறது, நம்முடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. இந்த நுரையீரல் இருதயத்தின் இயக்க சிறப்பு தான் காற்றோட்டம், உயிரோட்டம், இரத்த ஓட்டம். இந்த ஓட்டத்தில் ஏற்படுவது வெப்பம். அது மட்டுமல்ல, அட்மாஸ்பிரிக் கண்டிஷன்ஸ், பூமியின் மையத்திலிருந்து வெளிப்படுகின்ற வெப்ப ஆற்றல், சூரியனின் அலைவீச்சினால் பூமியில் ஏற்படுகின்ற வெப்ப ஆற்றல், இவை அனைத்தையும் பொறுத்து நம் உடலுக்குள்ளாக 98.6 டிகிரி F என்று ஒரு வெப்ப ஆற்றல் அமைந்திருக்கிறது. அப்போ விண் என்ற உயிர், பிறகு காற்று, நெருப்பு சக்தி, இந்த 3லிருந்து நமக்கு சக்தி கிடைத்துக் கொண்டிருக்கும். ரத்தம் ஓடுமே தவிர சக்தி கொடுக்குமா? சக்தி இருந்தா தான் கொடுக்கும், இல்லைன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த 3 பௌதிகங்களை போக மற்ற 2 பௌதிகங்கள் நீரும் மண்ணும். இவற்றிலிருந்து நமக்கு சக்தி வேணும். அதனால்தான் நீரை உணவாகவும் கொள்ளலாம். உணவு கிடைக்காத போது நீரே உணவாக பயன்படும். அது மட்டுமல்ல, உணவு உண்ட பிறகும் நீர் அருந்த வேண்டிய தேவை இருக்கும். அவ்வப்போது நீர் அருந்தணும். எதற்காக? இந்த உணவை செரிப்பதற்கும் தேவையான காற்று, ஆக்சிஜன், வெப்பம், உதரக்கனல் சொல்கிறோம் இல்லையா, அந்த வெப்ப ஆற்றல். அப்ப நீரில் இருக்கின்ற ஆக்சிஜன் உணவை எரித்து சத்துக்களை பிரிப்பதற்கு துணை செய்வதனால் நீரும் கெட்டி உணவோடு தேவையாக அமைந்திருக்கிறது, தாகமாக. ஆனால் நீர் செரிமானம் ஆகாது. இது விஞ்ஞானம் சொல்லல. மகரிஷி சொன்ன இந்த கருத்தை விஞ்ஞானம் ஆராய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம். எப்படி என்பதை மகரிஷி விளக்குறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம், இவை எல்லாமே மூத்திரமாக வருவது நமக்கு தெரியும். அடுத்தது வியர்வை. இப்ப மலத்திலே நீர்த்தன்மை இல்லை என்றால் அது இறுகி போயிடும். இறுகி போனா அது அசைந்து கீழே வெளியேற முடியாது. அப்ப அதிலே நீர்த்தன்மை கலந்திருக்கும். இப்படி வியர்வை, எச்சில், மூத்திரம், மலம், இந்த வகையிலே நாம் அருந்திய நீர் வெளியேறி விடுகிறது. அப்ப நீர் செரிமானத்திற்கு துணை செய்யுமே தவிர நீரை செரிக்க முடியாது என்று மகரிஷி சொல்றார். இப்போ உண்ணா நோன்பு, பசி வந்தது, உண்ணாமல் இருக்க முடியுமா? நோன்புன்னு சொன்னா உணவு சாப்பிடக்கூடாது. ஆனா உடலுக்கு உயிர்சக்தி ஒவ்வொரு நாளும் அவசியம். தொழில் செய்யவில்லை, மற்ற காரியங்கள் செய்யவில்லை என்றால் அதனால் அதை செரிப்பதற்கும் ஏற்படக்கூடிய உயிர்சக்தி வேண்டுமானால் மிச்சமாகுமே தவிர பூமியின் சுழற்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய நிரந்தர செலவை நாம் தவிர்க்க முடியாது. அந்த குறைபாடு ஏற்படத்தானே செய்யும். அப்போ உண்ணாமல் இருந்து விட்டால் அந்த குறைபாடு எப்படி சரியாகும்? உடல் கெட்டு போகுமா என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா?
அப்ப உண்ணா நோன்பு, இந்த நோன்பு என்ற வார்த்தை தான் மிக ஆழமான கருத்து அடக்கி வைச்சிருக்கு. நோன்பு என்றால் ஒன்றை பாதுகாத்தல், பராமரித்தல் என்ற அர்த்தம். அப்ப உண்ணாமல் இந்த உடலை பாதுகாப்பது, அதான் உண்ணா நோன்பு. உண்ணாமல் எப்படி உடம்பை பாதுகாக்க முடியும் என்றால், தினசரி நம்முடைய பழக்க வழக்கங்களை சார்ந்து ஒருவேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் போகி, 3 வேளை உண்பான் ரோகி, 4 வேளை உண்பான் துரோகி. இதையும் கடந்து இன்றைக்கு எத்தனை முறை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். காலையில பெட் காஃபி, 8 மணிக்கு டிஃபனு காஃபி, 11 மணிக்கு பஜ்ஜி போண்டா சமோசா ஒரு காஃபி, 1 மணிக்கு லஞ்சு, 4 மணிக்கு மறுபடியும் ஒரு வடை காஃபி, பிறகு இரவு உணவு, படுக்கும்போது ஒரு டம்ளர் பால். 8 முறை கணக்காது. இதை போக இடையில் எங்கேயாவது நண்பர் வீட்டுக்கோ உறவினர் வீட்டுக்கோ அல்லது நண்பர் ஒன்று சேர்ந்தாலோ, பாப்பா அப்படியே போய் காசு சாப்பிட்டு போலாம், உனக்கு காசு மட்டுமா, ஒரு ஸ்வீட் சாப்பிடலாம், காரம் சாப்பிடலாம், இது எக்ஸ்ட்ரா. இப்ப 4 வேளைக்கு பதிலாக 8 வேளை சாப்பிடுக்கிறோம். இத்தனையும் செரிக்கின்ற போது செரிச்சாகணும், ஒரு கட்டாயத்துல செரித்தாகணும். அப்போ பெண்டிங் வைக்கக்கூடிய வேலை என்ன என்றால், கழிவுகளை நீக்குகின்ற வேலை தாமதமாகும், என்று போகும். இப்ப உள்ளே இன்புட் மட்டும் போட்டுக்கொண்டு எக்ஸல் அவுட்புட் வெளியே சரியா போகவில்லை என்றால் உடம்பு கெட்டு போகும் இல்லையா? மலச்சிக்கல் பல நோய்களுக்கு காரணம். அதனால தான் அதுக்கு மல நோயின்னு சொல்றது இல்லை, மலச்சிக்கல் அப்படின்றாங்க. இடியாப்ப சிக்கல் மாதிரி எங்கே துவக்கம் எங்கே முடிவுன்னு கண்டுபிடிக்க முடியறது இல்லையா அல்லவா? அது போல் எல்லா நோய்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும், மலமும் மூத்திரமும். அதனால அது மலச்சிக்கல் என்று சொல்கின்றோம். அது மட்டும் இல்லை, இது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது. ரத்தத்தில் ஏற்படக்கூடிய கழிவுகள் நீங்கவில்லை என்றால் பலவிதமான நோய்களுக்கு காரணமாகும். அதனால்தான் எந்த நோய் வந்தாலும் பிளட் டெஸ்ட், ரத்த பரிசோதனை, எந்த நோய்க்கும் அது அவசியம். இப்போ ஏன்? ரத்தத்தில் பல வகையான ரசாயனங்கள் தேக்கம் அடைகின்ற போது அந்த கழிவுகளே நோய்களுக்கு காரணமாகின்றன. இது போக சதையிலே நரம்பு கோளாறுகள், பிறகு சுவாச உறுப்புகள், இருதயம், குடல், கல்லீரல், கணையம், எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. நோய் வராத ஒரு உறுப்பு உண்டு என்றால் ஒரே ஒரு உறுப்பு தான், நாக்கு. இங்க மட்டும்தான் வியாதி வரலைங்க. நாக்குக்கு தான் வியாதி இருக்கா? அதனாலதான் உடலில் எந்த உறுப்பை காப்பாற்றவில்லை என்றால் நாக்கை காப்பாற்று என்றால் வலுவ பெருந்தகை. ஏன்னா இது தின்னும் கெடுக்கும், பேசியும் கெடுக்கும். மிருதங்க அடி மாதிரிதான், 2 பக்கம் இடிக்கும். சொல்லுக்கும் பொருந்தும், உணவுக்கும் பொருந்தும். கண்டதை தின்று உடலை கெடுக்கும், கண்டதை பேசி உறவையும் நட்பையும் கெடுக்கும். அதனால் உண்ணா நோன்பும் மௌன நோன்பும் மனிதருக்கு அவசியம் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. இப்ப சமுதாயத்துல வாழ்கிறோமா, வாழ்வதற்காக உண்கிறோமா, அது இரண்டும் சேர்த்தா என்றால் பொதுவாக இரண்டும் சேர்ந்துதான். உண்பதற்காகவே வாழ்கிறேன் என்று யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, சில சோம்பேறிகளை தவிர. இரண்டும் கலந்ததுதான் இருக்கு. ஆனா இதுல எது சிறப்பு, எது நலமான வாழ்க்கைக்கு அடிப்படை என்றால், உயிர் வாழ்வதற்காக உணவு உண்பது. இதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படை.
மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். அற்றான் அளவறிந்து உண்க அஃது உடம்பு பெற்றான் நெடுதுயிக்கும் ஆறு. நீண்ட காலம் வாழலாம், நோயின்றி வாழலாம். எப்போ எந்த உணவை நம்மால் செரிக்க முடியுமோ, நம்முடைய உடலுக்கு ஒத்து போகுமோ, அதையும் உண்ட பிறகு கழிவு நீங்கிய பிறகு அடுத்த வேலை உணவு என்று வைத்துக் கொண்டால் இந்த உடலில் நோயும் வராது, ஆயிலும் குறையாது. அற்புதமான ஒரு நலமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர் வள்ளுவப்பெருந்தகை. ஆனா மதித்து வாழ முடிகிறதா? தெரியும். 5 அளவு முறை என்பது மகர்ஷி சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா காப்பாற்றிக் கொள்ள முடிகிறதா என்றால் பல சமயங்களில் அலட்சியம், சில சமயங்களில் அறியாமை, சில சமயங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் தாக்கம், இப்படி பல காரணங்களால் இந்த உணவை பற்றிய அறிவு இருந்தும் அதிலே அளமுறை பின்பற்ற முடியாமல் நோய்களுக்கு ஆளாகிறோம். எனவே உண்ணா நோன்பு என்பது உடலை தூய்மை செய்கின்ற ஒரு அற்புதமான ஓய்வு காலம். அது எப்படி தொடங்குவது, எப்படி நிறைவு செய்வது, அது முறை இருக்குங்க. சில பேர் திடீர்னு ஃபாஸ்டிங் போடுவாங்க, திடீர்னு ஃபாஸ்டிங் முடிச்சு வயிறு மட்டும் சாப்பிடுவாங்க. இது ஆபத்தான விஷயம். இது எப்படி நோன்பை துவங்குவது என்பதும் எப்படி முடிவு செய்வது என்பதும் மிக தெரிந்து கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய ஒரு பாதுகாப்பு சாதனம். அது எடுத்துடன் திடீர்னு உணவு நிறுத்தக்கூடாதுங்க. 2 நாளுக்கு முன்னாலேயே ஆகாரத்தை குறைத்து, திட உணவை குறைத்து, நீராகாரத்தை சாப்பிட்டு பிறகுதான் உபவாசத்தை துவங்கணும். பிறகு உபவாசம் ஒரு வாரம், 10 நாள், 15 நாள், 48 நாள் அதிகபட்சம் போடலாம். அது நிறைவு செய்யன்றப்போ அதை அதே போல பழரசம் அருந்தி பிறகு அதுவே சில மற்ற பழரசங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து பிறகு திரவ உணவை உண்டு பிறகுதான் திட உணவுக்கு வரணும். அதன் பிறகுதான் மற்ற மசாலா பொருட்கள், காரம் அதிகம், உப்பு அதிகம், புளிப்பு, இதெல்லாம் அதன் பிறகுதான் சேர்க்கலாம். இப்படி ஒரு நெறிமுறை உண்டு நோன்பை ஏற்றுவதிலே. அதன் நோன்பு என்றால் நோற்றல். நோற்றல் என்றால் ஒவ்வொரு சனமும் பின்பற்ற வேண்டிய ஒரு ஒழுங்குமுறை. அதான் நோன்பு என்று சொல்வார்கள். நோன்பு, நோற்றல். இந்த பொதுவான வாழ்க்கையில இது உடலை தூய்மை செய்வதற்கு இந்த நோன்பு. பொதுவாக இந்த உண்ணா நோன்பையே முறைப்படுத்துகின்ற போது அளவு முறை. பசித்து சிறிது நேரம் கழித்து உணவு அருந்தினால் போதும். எவ்வளவு சுவையான உணவு என்றாலும் நம்முடைய செரிமான சக்திக்கு அதிகமாக போகக்கூடாது. எதை நம்மால் செரிக்க முடியுமோ அதை மட்டுமே உண்ண வேண்டும். மற்ற வற்புறுத்தலுக்காகவோ ஆசை வயப்பட்டோ நம்மால் செரிக்க முடியாததை உண்டுவிட்டால் அவஸ்தை நிச்சயம். எதை உண்பது, எப்போது உண்பது, எவ்வளவு உண்பது, அடுத்தது எப்படி உண்பது. இந்த உண்பதிலே சில வார்த்தைகள் உண்டு. விழுங்குவது, நக்குவது, தின்பது, உண்பது, அருந்துவது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின். அருந்தியது அற்றது போற்றி உண்ணின். அப்ப உண்பது ஒரு வார்த்தை வந்துருச்சு, அருந்துவது வரத்து வந்துருச்சு. அப்போ அருந்துவதற்கும் உண்பதற்கும் என்ன தொடர்பு, என்ன பேதம்?
மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இப்ப உணவு தட்டில இருக்கு, அதை எடுத்து வாயில வைப்பது உண்பது என்ற அர்த்தம். தட்டில் இருக்கின்ற உணவை வாயில வைக்கிறப்பது அது உண்பது. வாயில் வைத்த பிறகு அதை நன்றாக மென்று அரைக்கணும், கூழாக்கணும். 32 பல் இருக்கு இல்லையா, 32 முறை மெல்லணும். ஒரு கவல உணவை 32 முறை மென்று அரைக்கின்ற போது நாக்கு புரட்டி புரட்டி போடும், பற்கள் அரைத்து கொண்டிருக்கும். இப்ப என்னாகும்? முழுவதும் கூழாக மாறிவிடும், ஜூஸ். இதை அருந்துதல். இதைத்தான் இயற்கை வைத்தியத்துல நீரை உண், உணவை குடி என்பார்கள். மடக்கன்னு குடிக்கதானே குடித்தல். உண்பதுன்னா மெதுவா வாயில வைத்து அதன் பிறகு அதை உமிழ்நோடு கலக்க விடுவது. அப்ப நீரை மெல்ல முடியாது இல்லையா, அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? நாவிலே சிறிதளவு வைத்து உமிழ்நோடு கலக்க விட்டு பிறகு அதை அருந்துவது. அப்ப நீரை உண், உணவை குடி. திட உணவை நன்றாக மென்று அழைத்து அது ஜூஸ் திரவமாக மாறிய பிறகு அதை விழுங்குவது. இப்ப அது அங்கிருந்து இறைப்பைக்கு போச்சுன்னா இறைப்பையுடைய வேலை சுமை இருக்காது. இயல்பான ஆற்றலே அதுக்கு போதுமானது. அங்கே சுரக்கின்ற அமிலங்கள் இந்த விழுங்கப்பட்ட உணவை, அருந்தப்பட்ட உணவை மேலும் அது செரிமானம் செய்து தக்க நேரத்திலே குடல் வழியாக அந்தந்த தாதுக்களோடு கலந்து முழுவதும் செரிமானமாகி உயிர் சக்தி அந்தந்த திசுக்களுக்கு போய் சேர்ந்துவிடும். இதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையான உணவு முறை. இதைத்தான் உண்பது நாழி உடுப்பது 4 முழம்னு சொன்னாங்க இல்லையா. இதற்கு என்ன பொருள் சொன்னாங்க? நாழி என்ன அளவு, இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அளவு. அதே மாதிரி நம்ம உடுத்துவதற்கு 4 முழம் ஆடை இருந்தா போதும். ரெண்டையும் இப்படி எடுத்துட்டேன். அளவுதான் அது சாப்பிடுகின்ற உணவின் அளவல்ல, சாப்பிடுகின்ற நேரத்தின் அளவு. ஏன்னா நாழி என்றால் நாழிகை. ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாழிகை, ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாழிகை. அப்ப 24 நிமிடங்கள் ஒரு நாழிகை. அப்போ 2.5 நாழிகைன்னா 1 மணி நேரம் ஆச்சா, 60 நிமிஷம் ஆச்சு இல்லையா. அப்போ ஒரு உணவை 24 நிமிடங்கள் உண்ண வேண்டும், அருந்த வேண்டும் என அர்த்தம். இப்ப இன்னைக்கு உலகத்தில் அப்படின்னு நினைச்சு பாருங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் 4 இட்லி சாப்பிட்றாரு, 2 நிமிஷம் இதை வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன், 1 நிமிஷத்துக்கு வந்துடுறேன், சாப்பிட்டு வந்துடுறேன், போய் முழுங்கிட்டு வந்துடுறாரு. மதிய உணவு அறக்க பறக்க 1/2 மணி நேரம் தான் ஆபீஸ்ல டைமே கொடுப்பாங்க, லஞ்ச் அவர். இல்ல போற நேரம், டிஃபன் பாக்ஸ் திறக்கிற நேரம், அதை கழுவி வைக்கிற நேரம், திரும்ப வர நேரம் போக மிச்சம் 10 சூடு கிடைக்காது. அதுல சக ஊழியர்களோட அரட்டை அடிச்சுக்கிட்டே சாப்பிட்டா இது எப்படி வியாதி வராம இருக்கும்? சோ அடிப்படை எப்படி வாழ்வது, அதுக்கான கடமைகளிலே உணவு, உடல் கழிவுகளை நீக்குவது, இதை எப்படி செய்வது என்றே நமக்கு யாரும் கத்துக் கொடுக்கல. இப்படி வாழ தெரியாமலேயே வாழ்ந்து சாக விரும்பாமலே செத்து போகிற அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கு. எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு பல முறை காக்கின்ற போது, அப்ப தினசரியே உண்ணா நோன்பின் ஒரு பகுதியாகத்தான் வாழ்க்கை அமைந்திருக்கும். உண்ணுவதில் ஒரு நோன்பு, தொடர் நோன்பு. ஒரு நாளைக்கு முற்றிலும் உணவை செலுத்தாம திர உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு உடல் கழிவுகளை நீக்குவதற்கு உதவி செய்வது உண்ணா நோன்பு. அதனால்தான் இந்த உடலின் கழிவுகளை நீக்குகின்ற போது இந்த உடம்பு சுத்த தேகமாக மாறுகிறது, சுத்த தேகமாக மாறுகிறது. இப்போ
மலச்சிக்கல் இல்லாத, ரத்தத்திலே கழிவு இல்லாத ஒரு சுத்தமான தேகம். அதுல சாத்விகமான உணர்வுகள் மட்டுமே வெளிப்படும். ஏன்னா இந்த அதுலயும் பாருங்க, ஆன்மீக பயிற்சிகள், தவமுறை, தியானம் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் சாத்விக உணவை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரஜோ உணவு, தாமஸ் உணவுலாம் சாப்பிடக்கூடாது என்பது விதி. இப்போ குணங்களைத்தான் 3ஆக பேசியிருக்கிறாங்க. ரஜோ, தமஸ், ரஜஸ் என்று 3ஆக கீதை பேசுகிறது. மகர்ஷி 6 குணங்களாக பேராசை, சினம், கடம்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உறுதித்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்று 6 குணங்களாக பிரித்து பேசுறாங்க. இப்ப இந்த 3 குணங்களை பேசிய பகவத்கீதையில உணவையும் 3ஆக பிரிக்கிறாங்க. சத்துவ உணவு, ரஜோ உணவு, தமஸ் உணவு என்று 3ஆக பிரிக்கிறாங்க. சத்துவ உணவு என்பது சாத்வீகமானது, சாந்தமான மனநிலை கொடுக்கக்கூடிய எளிய சைவ உணவு வகைகள். அது எது இடம்பெற முடியும்? நுங்கு, தேங்காய், பழ வகைகள், எளிதில் செரிக்கக்கூடிய காய்கறிகள், இதெல்லாம் எளிய உணவிலே, சாத்விக உணவிலே அடங்கும். ரஜ உணவு என்பது தானியங்கள், பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள், இதெல்லாம் ரஜோ குணத்திலே அடங்கும். தமஸ் என்பது அசைவம், கோழியிலிருந்து பன்றி வரைக்கும், ஊர்வன, பரப்பன, நடப்பன எல்லாவற்றையும் கட்டினா அது தாமச உணவு. அதாவது இன்னொரு உயிரை தேவையில்லாமலே கூட துன்புறுத்துகின்ற சாடிஸ்டிக் கேரக்டர். இது விலங்குகளே கூட கிடையாதுங்க. இந்த சாடிசம் என்பது மனிதனை தவிர, மனிதனுக்கு முன்பு வரைக்கும் 5 அறிவு வரைக்கும் உள்ள எந்த ஜீவனிலும் கிடையாது இந்த சாடிசம். மனிதனிலே மட்டுமே இந்த குணம் உண்டு. எப்படி வந்தது? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். எனவே இந்த உணவிலே தேர்வு செய்து அளவோடு நேரத்திற்கு அருந்துகின்ற பழக்கத்தை வைத்துக் கொண்டால் நோயே வராது. அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை உணவு என்ற அதிகாரம் தரல. உணவு என்ற அதிகாரமே கிடையாது திருக்குறள்ல. மருந்து என்று அதிகாரம். அப்ப உணவையே மருந்தாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால இயற்கை வைத்தியத்துல உணவே மருந்து, மருந்தே உணவு என்பார்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிம்பாங்க. அப்ப நம்முடைய உணவே இந்த உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய இயல்பும் சேர்ந்தே அடங்கியிருக்கிறது. அது ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்தாற் போல அந்த உணவு பழக்கம் மாறும். இதெல்லாம் அந்த காலத்துல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கலைங்க நம்முடைய முன்னோர்கள். ஆனா வாழ்க்கையை படிச்சு வச்சிருந்தாங்க. பெண்கள் வேலைக்கு போகல. ஆனா ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வகிப்பது, எந்த உணவை எதனோடு சேர்த்து சமைப்பது, எத்தனை நாளுக்கு ஒருக்கா எந்த காய்கறி சமைப்பது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இன்றைக்கு இளைய தலைமுறை பெண்களிடத்துல ஒரு 10 வகை கீரைகளை வச்சு இதுக்கெல்லாம் பேர் சொல்லுமான்னு கேட்டு பாருங்களேன். எத்தனை பெண் குழந்தைகளுக்கு கீரைகளுடைய பெயர்கள் தெரியும்னு பாருங்க. அது எப்படி கீரை சாப்பிடுவாங்க? எல்லாம் பீஸா பர்கர்ல போய் நிற்கும். உணவு கலாச்சாரமே நோய் நாடி போயிடுச்சுங்க. உணவகங்கள் எல்லாமே நோய்களை விற்பனை செய்பவர்கள். இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் மட்டும் விதிவிலக்கு கிடையாதுங்க. என்ன அங்க எல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம 2000 ரூபாய் கொடுத்துட்டுமேன்னு ஆதங்கப்படாம, எது நமக்கு ஏற்புடையது என்று பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பழங்கள் வச்சிருப்பாங்க, பழச்சாறு வச்சிருப்பாங்க, வெஜிடபிள் சாலட் வச்சிருப்பாங்க. அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தா போதும்.
ஆனா 2000 கொடுத்துட்டு அதை மட்டும் சாப்பிட்டு வர முடியுமா? இங்க எத்தனை வகை ஸ்வீட் வச்சிருக்காங்களோ அத்தனையும் டேஸ்ட் பார்த்தணும் இல்லையா? அப்ப வியாதி சேர்த்துதான் கொண்டு வரணும். எனவே மாறுபாடு இல்லாத உண்டு மருத்துவ உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்று மருந்து அதிகாரத்துல 10 குறட்பாக்கள் உணவையே மருந்தாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் குறிப்பிடுகின்றன தவிர மருந்துன்னு தனியா சாப்பிடுங்கன்னு அதிகாரம் எங்கே இல்லை. இந்த மருந்து அதிகாரத்துல மூலிகைகளை பற்றியோ மருத்துவத்தை பற்றியோ வலுவ பேசவே இல்லை. அப்ப என்ன அர்த்தங்க? நோய் இல்லாத உடல் தான் இறைவன் தந்தது. அத்தனை நோய்களும் நாம் விலை தந்து வாங்கி கொண்டது. சரி, அடுத்து இந்த உண்ணா நோன்பு உண்ணாமல் இருக்கிற போது என்ன நடக்குதுங்க? ஒன்று உடல் கழிவை நீக்கிறதுன்னு பார்த்தோம். அப்ப உடலுக்கு தேவையான சக்தி அந்த பிக்சர் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஆற்றலை எப்படி சமன்படுத்தி கொள்ளும் அப்படின்னா, தினசரி நாம் உண்ணுகின்ற உணவுக்கும் அன்றைக்கு நாம் செயல்படுத்துகின்ற அல்லது பயன்படுத்துகின்ற சக்திக்கும் சரியா பொருந்தியே போக்குன்னு சொல்ல முடியாதுங்க. சில சமயம் உழைப்பு அதிகமா இருக்கும், உணவு குறைவா இருக்கும். சில சமயம் உணவு அதிகமா எடுத்திருப்போம், அன்றைக்கு வேலை அதிகமா இருக்காது. இப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். இதை நம்முடைய உடம்பு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்கிறது என்றால், அதிகமாக உண்ணுகின்ற போது அந்த உணவை கொழுப்பாக ஃபேட் மாற்றி வயிற்றை இருப்பு வைத்துக் கொள்ளும். அதான் வயிறு பெருத்து காண்பது, தொந்தின்னு சொல்றோமே, அது கொழுப்பு. உணவு கிடைக்காத போது இந்த கொழுப்பை ஃபேட் இதை மீண்டும் கார்போஹைட்ரேட்ஸ் ஆகவும் புரோட்டீனாகவும் மாற்றிக்கொள்ளும். இந்த மூன்றும் இன்டர்சேஞ்சபிள். நாம என்ன சொல்றோம்? புரோட்டீன் அதிகமா சாப்பிடணும், ஃபேட்டே சாப்பிடக்கூடாது, கார்போஹைட்ரேட்ஸ் குறைவா சாப்பிடணும் அப்படின்னு நாம ஒரு பாடத்தை வச்சிருக்கிறோம். இந்த மூன்றுமே இன்டர்லிங்க்ட், ஒன்று இன்னொன்றாக மாறிக்கொள்ளும். அப்படி இந்த சேமித்து வைத்த கொழுப்பிலிருந்து அது கார்போஹைட்ரேட்ஸ் ஆகவும் புரோட்டீனாகவும் மாற்றி அது உடல் இயக்கத்திற்கு பயன்படுத்தி கொள்ளும். அதனால ஓஷோ அருமையை சொன்னார், ஃபாஸ்டிங் இஸ் நான் வெஜிடேரியன். ஃபாஸ்டிங் இஸ் நான் வெஜிடேரியன். ஏன்? சதையத்தான் சாப்பிட்டது. சதை நான்வெஜ் தானே. வயிற்றுல இருக்கிற சதை நான்வெஜ் தானே. இப்ப அதைத்தானே உடம்பு சாப்பிட்டுச்சு. அப்ப அசைவம் தானே. ஸோ ஃபாஸ்டிங் இஸ் நான் வெஜிடேரியன். சரி, இதை ராமாயணத்துல இந்த 3 பேரும் வனவாசம் போறாங்க. அயோத்தியின் கரையில கங்கை நதி. கங்கை மறுபக்கத்துக்கு போன வனவாசம் துவக்கம். இப்போ குகன் அங்கே படகோட்டியாக சேவை செய்கிறான். என்ன அர்த்தம் என்றால், லௌகிகம் என்ற ஒரு கரையில் வாழ்கின்ற மக்களை ஆன்மீகம் என்ற மறுகரைக்கு சேர்க்கின்ற பணியில் ஈடுபட்டிருந்தான் குகன், முருகன், காந்த கடவுள். குகன்னா முருகனுக்கு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, குகன் அப்படின்னு. சரி, இப்ப குகன் என்ன பண்ணினா, அந்த கரைக்கு போன பிறகு அன்றைய இரவு அவரை தங்குவதற்கு எல்லாம் வசதி செய்து கொடுத்து உணவை தந்து உபசரிக்கிறான். அப்ப ராமன் சொல்லுவான், மற்றவர்களுக்கெல்லாம் உணவளித்து உபசரிப்பது நல்லதுதான், ஆனால் அறுசுவை உண்டி தவசிகளுக்கு பொருத்தம் அல்ல. நாங்க 3 பேரும் கனிவர்க்கங்கள் கிழங்கு வகை காட்டில் கிடைக்கின்றது இல்லையா, அதை மட்டும்தான் உண்டு சாப்பிடணும். அடுத்து முக்கியமான வாக்கியம் பாருங்க, இந்த கனிவர்க்கங்கள் கிழங்கு வகைகள் கிடைக்காத போது விலக்கப்படாத மாமிசத்தை நாங்களே சம்பாதித்து வேள்வி தீயில் சுட்டு ஆகாரம் செய்ய வேண்டும். இந்த வாக்கியம் மிக முக்கியமானது, நுட்பமான பொருள் உடையது. விலக்கப்படாத மாமிசத்தை நாங்களே சம்பாதித்து வேள்வி தீயில் சுட்டு ஆகாரம் செய்ய வேண்டும்.
இன்றைக்கு சயின்ஸ்ல கலோரின்றாங்க பாருங்க, அதான் வேல்வீத்தி. அந்த வேல்வீத்தியில் எது சுட்டு கரைக்கப்படுகிறது? வயிற்றில் இருக்கின்ற கொழுப்பு. இதை விளக்க முடியுமா? வேண்டாம், நான் அசைவம் சாப்பிட்றது இல்லை, நீ வயிற்றிலிருந்து சக்தி எடுக்காத, நான் தவம் இருந்து பிரபஞ்ச சக்தி ஏற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா உடம்பு ஒத்துக்குமா? உங்களுக்கு கேட்டுட்டா என்ன பண்ணும்? அப்ப விளக்க முடியாதது, விளக்க முடியாத மாமிசத்தை நாங்களே சம்பாதிச்சது தானே. அது கீரைகளையும் பழங்களை சாப்பிட்டு செரிமானம் செய்து அதுல மிச்சமானதை கொழுப்பாக சேமித்து வைத்தது உடம்பு தானே. அப்ப நாங்களே சம்பாதித்த அந்த உணவு இப்போ வேல்வீத்தியில் சுட்டு ஆகாரம் செய்ய வேண்டும். இப்போ ராமாயணம் ஏதோ கதையோ சரித்திரமோ அல்ல, அது ஒரு இதிகாசம். எந்த காலத்திலையும் மக்கள் எப்படி வாழ்வது என்ற வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுத்தருகின்ற இதிகாசம் ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம். அர்த்தம் தெரியாம அதை முட்டாள்தனமா பயன்படுத்துவதும் தவறு, நம்புவதும் தவறு, அர்த்தம் இல்லாமல் கேலி செய்வதும் தவறு. சரி, இப்போ உணவில் அளமுறை வேண்டும் என்ற கருத்து இன்றைக்கு தான் வந்ததா? காலங்காலமா போதிக்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது. செரிக்க முடியாத உணவு ரத்தத்தை விட்டு தாண்டி போனாதான் வயிற்றுல கொழுப்பா சேமிக்கும். ரத்தத்திலே செரிக்க முடியவில்லை என்றால் இல்லையா? ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம், இப்படித்தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பா செரிக்க முடியும். அப்ப ரத்தத்திலிருந்து அடுத்த நிலைக்கு செரிக்க முடியவில்லை என்றால் அது அங்கேயே தேக்கமாகும், கழிவாக ரத்தத்திலே தேங்கும். இந்த கழிவுகள் அதனுடைய டென்சிட்டி அதிகம், ரத்தம் ஓடுகின்ற வேகத்துக்கு இது ஓட முடியாது. அதான் எல்டிஎல், எல்டிஎல் டென்சிட்டி குறைவாக உள்ள அணுக்கள். ஹெச்டிஎல் அது இயல்பான வேகத்தில் ஓடிட்டே இருக்கும், எல்டிஎல் ஓட முடியாது. அப்ப ஓட முடியாத அணுக்கள் என்னாகும்? ஓரத்துல ஒதுங்கும். ஓரத்துல என்ன இருக்கு? ரத்த குழாயின் சுவர்கள். அதுல ஒதுங்கி ஒதுங்கி அப்படியே செடிமெண்ட் ஆகி அந்த குழாயில படிந்து போகும். படிந்து படிந்து அதிகமாகின்ற போது ரத்தம் ஓடுவதற்கான அந்த குழாயில அடைப்பு ஏற்படும். இதுதான் அட்டாக். பைபாஸ் சர்ஜரி பண்றோம், அசிஸ்டன்ட் வச்சு அதுல அந்த குழாயின் அடைப்பை சரி செய்யறோம். இது வேற இடத்துல வராது என்பதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குங்க? அப்போ ஒரு முறை பாதிக்கப்பட்டு விட்டால் உணவில ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே மீண்டும் அது வருவதற்கான வாய்ப்பை குறைத்து கொள்ளலாம். வராதுன்னு நிச்சயமா சொல்ல முடியாது, குறைத்து கொள்ளலாம். இதைத்தான் இந்த உடலை சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை தினம் இருமுறை என்று ஒரு சித்திரப்பாடலே ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தினம் இருமுறை என்பது உணவு, வாரம் இருமுறை எண்ணெய் குளியல். ஆண்களுக்கு புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் ஸ்நானம் செய்யணும். இன்னைக்கு எல்லாம் ஷாம்பு பாத்து தான், மண்டையெல்லாம் வறண்டு போய் முடியெல்லாம் கொட்டி போய், காலத்தின் கோலம். அப்புறம் மாதம் இருமுறை தாம்பத்தியம், வருடம் இருமுறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை என்பது அந்த காலத்துல சித்த வைத்தியில எல்லாம் பேதி மருந்துன்னு சொல்லுவாங்க. அது குடலை கழுவி உடலை பாதுகாக்கின்ற ஒரு நுட்பம், மருத்துவ நுட்பம். இந்த பேதி மருந்து சாப்பிடுகின்ற காலத்துல பத்தியம் உண்டுங்க. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை குறைவா சாப்பிடணும், அதிகமா போச்சுன்னா அதை நிறுத்துவதற்கு இப்படி சாப்பிடணும்
என்றெல்லாம் வகை முறைகள் உண்டு. அப்ப இந்த பத்தியம் என்பது உண்ணா நோன்பின் துவக்கம். பத்தியம் என்பது உண்ணா நோன்பின் துவக்கம். சரி, இப்ப உண்ணா நோன்பு இந்த பத்தியத்தின் மூலமாக அறிமுகமாகி பிறகு உண்ணா நோன்பு என்று சில நாட்களை நாம் நியமனம் செய்து அதற்காகத்தான் வழிபாட்டு முறைகளிலேயே பிரதோஷ வழிபாடுன்னா ஃபாஸ்டிங் இருக்கணும், 3 நாள் விரதம் இருக்கணும். இப்படி எந்த விரத நாள் எடுத்துக்கொண்டாலும் உணவு இல்லாமல் இருப்பது அல்லது சில பழ வகை ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது என்று சில முறைகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறாங்க. வில் பவர் உள்ளவங்க ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கலாம், என்னால் முடியாதுன்றவங்க பழ வகைகளை எளிய பழங்களை சாப்பிட்டு ஃபாஸ்டிங் இருக்கலாம். இப்படி சில சலுகைகளை தந்து உண்ணா நோன்பு ஒவ்வொரு மாதம் பண்டிகையிலேயே அதை இணைத்திருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். சரி, இப்படி உண்ணா நோன்பு உடலை தூய்மை செய்யும். அடுத்தது மௌன நோன்பு மனதை தூய்மை செய்யும். எப்படி? மௌனத்தை பற்றி மகசூர் கவியில சொல்றாங்க, மௌனத்தில் முனை மனமும் உள் ஆழ்ந்து ஒடுங்கி மாபெரிய ஆற்றலுள்ள உயிர்தனில் நிலைத்து மௌனத்தையே நோக்கி பின்னும் ஆழ்ந்து செல்ல மறைபொருளாம் சிவநிலையில் மறிவு நின்ற போது மௌனமாம் சிவம் மனதை தன்னுள்ளே மறைத்து மாசுகள் அனைத்தையுமே மாற்றி தூய்மை செய்ய மௌனத்தை விட்டு மனம் உடல் இயக்கத்தாலே மண்ணுலக தொடர்பு கொள்ள மாற்றம் பெரிதாமே என்று ஒரு கவியில சொல்றாங்க. மௌனத்தில் முனை மனமோ, மௌனத்துல முனைப்பு, முதல்ல மனசு விரும்பணும், மௌனம் இருக்கலாம் அப்படின்னு விரும்பணும். அப்படி விரும்பி மௌனத்தை மேற்கொள்கின்ற போது மனமே உள்நோக்கி ஆழ்ந்து ஒடுங்கி மாபெரிய ஆற்றல் உள்ள உயிர்தனில் நிலைத்து பின்னும் ஆழ்ந்து செல்ல மறைபொருளாம் சிவநிலையில் மறிவு நின்ற போது மௌனமாம் சிவம். அந்த சுத்துவின் இயல்பு என்ன? கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி அதாகவே கருது அஞ்சலி செய்வோம் என்ற தாய்மானார். அந்த சிவம் என்பது எல்லை அற்றது, உணர்வு அற்றது, தான் என்ற நினைப்பற்றது, மொழி இல்லாதது. இப்போ இந்தியாவில் சமஸ்கிருதம் தான் தேவ பாஷைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்களே, இன்னொரு தமிழ் தான் தெய்வ மொழியும் பேசுறாங்களே. இறைவனுக்கு எந்த மொழியும் கிடையாது. இறைவனின் மொழி மௌனம். மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே, ஆசையில் கல்லாகி அச்சத்தில் மெழுகாகி காரியம் தவறானால் கண்களில் நீராகி மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. அதுதான் இறைவன். இறைவனின் மொழி தமிழும் அல்ல, சமஸ்கிருதம் அல்ல. இறைவனின் மொழி மௌனம். மௌனமாம் சிவம் மனதை தன்னுள்ளே மறைத்து மாசுகள் அனைத்தையுமே மாற்றி தூய்மை செய்ய, மாசுகள் அனைத்தையுமே மாற்றி தூய்மை செய்ய மௌனத்தை விட்டு மனம் உடல் இயக்கத்தாலே மண்ணுலக தொடர்பு கொள்ள மாற்றம் பெரிதாமே. அதாவது மௌனமாகிய சுத்தவெளியோடு மனம் உறைந்து இருக்கின்ற தவம், ஆழ்ந்த தவத்தின் விளைவு என்ன என்றால் மாசுகள் அனைத்தையுமே மாற்றி தூய்மை செய்ய மௌனத்தை விட்டு மனம் உடல் இயக்கத்தாலே. மாசுகள் என்னென்ன? ஆணவம், கண்மம், மாயை. இந்த இடத்துல மாசுகள் அப்படின்னா பதிவுகள்னு நினைச்சுக்கிறோம். இது ஒரு கருத்து குழப்பம்தான். மாசுகள் அனைத்தையுமே தூய்மை செய்ய அப்படின்னா நம்மளுடைய இருக்கின்ற பாவப்பதிகள் எல்லாம் போயிரும்னு நம்முடைய அன்பர்களே நம்ம நினைக்கிறோம். மலம் அல்லது மாசு என்பது ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 குணங்களை குறிப்பது.
இந்த 3 குணங்களிலே வாழ்ந்து பெற்ற அனுபவங்கள் தான் புண்ணிய கர்மாவாகவும் பாவ கர்மாவாகவும் நம்ம இடத்துல இருக்கு. அதை நீக்குவதில்லை. எதை நீக்குகிறது? இந்த குணங்களை நீக்கி விடுகிறது என்றால் ஏற்கனவே உள்ளது அங்கேயே தான் இருக்கும். மேற்கொண்டு இதை நாம் பாவத்தை செய்ய மாட்டோம் என்றுதான் அர்த்தம். அப்ப மாசுகள் அனைத்தையுமே ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்களையும் நீக்கிவிட இப்ப மனசு தூய்மையாகிறது. தூய்மை செய்ய மௌனத்தை விட்டு மனம் உடல் இயக்கத்தாலே மண்ணுலக தொடர்பு கொள்ள. இப்ப மௌனம் முடிக்கிறோம், இயல்பு வாழ்க்கைக்கு வருகிறோம். மௌனம் இருந்ததன் விளைவு என்ன? பயன்பாடு என்ன? மௌனத்தில் பக்குவமடைந்த பிறகு நம்முடைய எண்ணம், சொல், செயல்களில் என்ன மாற்றத்தை நாம் சந்திக்கிறோம்? என்ன அடையாளத்தை நாம் பேதப்படுத்தி பார்க்க முடியும் என்றால் மாற்றம் பெரிதாமே. ஏன் என்றால் நான் சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும், யார் சொல்றபடி நான் கேட்டுக்க மாட்டேன் என்ற ஆணவம் இல்லை. யார் சொல்லுகின்ற கருத்தானாலும் அதை அமைதியாக கேட்டு சீர்தூக்கி பார்த்து நல்லது என்றால் அவரை பாராட்டி ஏற்றுக்கொள்வதும், தவறு இருந்தால் எந்த வகையிலே தவறு என்று சுட்டிக்காட்டி அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு துணை செய்வதும், இதெல்லாம் அடக்கத்தின் வெளிப்பாடு, ஆணவம் அற்ற நிலையின் வெளிப்பாடு. அடுத்தது மாயை. இந்த உலகத்துல பொருள் புகழ் இருந்தா தான் வாழ முடியும்னு நினைச்சிட்டு இருந்தோமே. பொருளும் பதவியும் தான் வாழ்க்கைன்னு ஓடிட்டு இருந்தோமே. இதெல்லாம் ஒரு மாயை. எங்கிருந்து வந்தோம், மீண்டும் எங்க போக போறோம், எதை கொண்டு போக முடியும்? ஆடி முடி கையில அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ? சேர்த்த பிறகு சேர்மன் ஆத்மான்னு சொல்ல முடியுமா? இல்லை பிரதம மந்திரி ஆத்மான்னு சொல்ல முடியுமா? என்ன பேருங்க? இந்த செஸ் விளையாட்டுல ஆட்டம் ஆடும்போது கிங்கு, குயினு, பிஷப்பு, ஹார்ஸு, பான் ஆட்டம் முடிஞ்ச பிறகு ஆல் கோ டு தி இன்டு தி சேம் பாக்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா? எல்லாம் ஒரே பெட்டிக்குள்ள அடங்குவாங்க. அதுபோல் செத்து போன எல்லா சுடுகாட்டுக்குள்ள அடக்கமாவாங்க. யாரும் அரண்மனைக்குள்ள அடக்கம் பண்ண மாட்டாங்க. 3.25 ஏக்கர்ல பங்களா கட்டி வச்சாலும் அப்பாவை பங்களாக்குள்ள அடக்கம் பண்ண மாட்டாங்க. நமக்கு சொந்தம் எல்லாம் சுடுகாட்டுல அடக்கம் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை ஏக்கர் நிலம் எனக்கு சொந்தம் என்றாலும் இறந்த பிறகு நான் புதைக்கப்படுவது எனக்கு சொந்தம் இல்லாத சுடுகாட்டில் தான். மாயை விலகி போகுதா? அப்போ ஆணவமும் மாயையும் விலகிவிட்டால் கண்மம் என்ற பாவங்கள் செய்ய மாட்டோம். இந்த மாசுகளை நீக்கி விடுவதனால வாழ்க்கை தெய்வீகமாகிறது. அப்ப எத்தனை பெரிய மாற்றத்தை நாம் சந்திக்கின்றோம். மண்ணுலக தொடர்பு கொள்ள மாற்றம் பெரிதாமே. இப்படி தவத்தில் உயர்ந்த சரணாகதியில் எண்ணம், சொல், செயலில் காணும் மாற்றம் நம்மை வியக்க வைக்கும். இன்னா செய்தார்க்கும் இனிவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று வளர்வு கேட்டாரே. அப்படி இன்னா செய்தார்க்கும் இனிவே செய்கின்ற சால்பில் மனம் பெறும் நிறைவை விளக்குவதற்கு வார்த்தைகள் ஏது? தவம் தவிர்த்த வாழ்க்கையில் ஐம்புலன் கவர்ச்சியிலிருந்து அணுவளவும் விலக விரும்பாத மனம் தவத்தால் பக்குவமாகும். அந்த மன தூய்மையே வினை தூய்மைக்கு அடித்தளமாகும். மனதை தூய்மை செய்யும் தவத்தின் ஆழ்நிலை மௌனம். இந்த பக்குவத்தை பெறுவதற்கான துவக்கம் வாழ்க்கை, சமுதாயம், இயற்கை, இறைவனை பற்றிய தெளிவான விளக்கங்களை பெறுவதே, நோன்புகளை பின்பற்றுவதே. இந்த இரண்டையும் இணைத்த சிறப்பான பயிற்சி மனவளக்கலை. இப்போ உடற்பயிற்சி செய்வதற்கு மனம் விரும்பினால் தானே ஒத்துழைக்க முடியும். மனதுக்கு ஆர்வம் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு செஞ்சுக்கலாம், ஜனவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து தவறாம செஞ்சிடலாம் என்று தள்ளி போட்டு கொண்டே போகுமே தவிர இடம் கொடுக்காது. அதனால் மனம் விரும்பினால்தான் ஆன்மீகத்திலே நாம் ஆழ்ந்து செல்ல முடியும்.
நுனிப்புல் மேவுதல் ஆன்மீகத்துல எந்த மாற்றத்தையும் தந்து விடாதுங்க. அதே போல காயல்பு பயிற்சி, மனதை வசப்படுத்தும் தவம், நன்று தீது பேதம் காணக்கூடிய, ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அகத்தாய் பயிற்சிகள், இப்படி இந்த வாழ்க்கை விட்டு பல தலைமுறைகளாக உடல் சார்ந்த கடமைகளிலேயே முடிந்து போனதால் உடலும் உயிரும் மனமும் எப்போதும் பரபர என்று எதையாவது செய்து அல்லல்பட்டு கொண்டே இருக்கும். இதனால் தான் நோய், மனக்குழப்பம், கருத்து வேறுபாடுகள் நாளுக்கு நாள் மிகுந்து சுகமான வாழ்க்கையை துக்கமயமாக்கி விடுகிறது. எனவே மனிதரின் மறுபக்கமாகிய நலமான உடல், நிறைவான மனம், வசதியான வாழ்க்கை, உறவும் நட்பும் நிகழ்ந்த இனிமையான சமுதாயம், எப்படி வெற்றிகரமாக வாழ்வதற்கு பெரும் துணையாக நமக்கு இருப்பது உண்மையான வியாபாரத்தனம் இல்லாத அசல் ஆன்மீக பயிற்சிகள் மட்டுமே. இதை தருகின்ற உண்மையான குருவின் தொடர்பு மட்டுமே. எனவே ஆன்மீக பயிற்சிகளின் உச்சம் மௌன நோன்பு. உடல் மௌனத்தோடு மனமும் எண்ணமற்று மௌனிக்க வேண்டும். வாய் மூடினா உடல் மௌனம், மனம் அற்று போனால் அதுதான் உண்மையான மௌனம். எனவே உடல் மௌனத்தோடு மனமும் எண்ணமற்று மௌனிக்க வேண்டும். துவக்கத்துல ஒரு நாள் மௌனம் மேற்கொள்ளலாம். சில முறை அனுபவப்பட்ட பிறகு நாட்களை கூட்டிக் கொள்ளலாம். 48 நாட்கள் என்ற தொடர் மௌனம் மிக பெரும் மாற்றத்தை உடலிலும் மனதிலும் ஏற்படுத்தும். தினசரி வாழ்க்கையில மௌனத்தை பின்பற்றுவதற்கு மகரிஷியாகவும் நுட்பமாகவும் சொன்ன ஒரு கருத்து என்ன என்றால், வீட்டில் ஏதோ செய்யறாங்க, ஏதோ பேசுறாங்க, நம்மால் ஏத்துக்க முடியல, நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்பதற்கு நாக்கு துடிக்குது. இந்த சமயத்தில் பேசாமல் இருக்கின்ற மௌனமே மிக உயர்ந்த மௌனம் அப்படின்னு மகரிஷி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அப்ப ஆன்மீகத்தின் வெளிப்பாடு என்ன? உணர்ச்சி வயப்படுகின்ற நிலையிலே கூட நம்மை உணர்ச்சி வயப்படாமல் காத்து கொள்கின்ற சாத்விகமே ஆன்மீக பயிற்சிகளின் வெற்றிக்கு அறிகுறி, அடையாளம். கால ஓட்டத்தில் இந்த பழக்கமே எழுத்துக்கள் இல்லாத வெற்று காகிதம் போல எண்ணம் இல்லாத மனமாக மாற்றம் பெற்றுவிடும். அதனால்தான் ஞானிகளின் வாழ்க்கை திறந்த புத்தகம் எனப்படுகிறது. மண்ணை தோண்டி தண்ணீரை பெறுவது போல தன்னை தோண்டி ஞானம் பெறும் முயற்சி மௌனம். மௌனம் என்பது இறைவனை உணர வேண்டும் என்ற தாகத்தோடு தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி. சுவாசித்தல், உணவை செரித்தல், தாயின் கருவில் சிசு வளர்தல் போன்ற இறைவனின் அனைத்து திருவிளையாடல்களும் மௌனமாகவே நிகழ்கின்றன. சுவாசம் சத்தம் போடுதா? உணவு செரிப்பதற்கு ஏதாவது நம்மகிட்ட அனுமதி கேட்கிறதா? தாயின் கருவிலே சிசு வளர்வதற்கு ஏதாவது ஆலோசனை கேட்கிறதா? எல்லாம் மௌனத்தில் நடக்கின்ற இறைவனின் திருவிளையாடல்களே. இந்த அற்புத நிலையை மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு துரியோதன தவத்தின் மூலம் உணர்த்துகின்றார். இப்போ நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின என்று மகிழ்ச்சியுடைய குரல் கேட்கின்ற போதே, நாம் அமர்ந்திருக்கின்ற இடத்தை சுற்றிலும் ஒரு நறுமண பொருள் வைத்திருந்தால் அந்த வாசனை எங்க இருக்கும், எங்க இருக்காது? நமக்குள்ளும் சுவாசத்திலே கலந்திருக்கும் இல்லையா? அது போல நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின பாவிக்கணும். அதன் பிறகு அந்த ஆற்றல் எப்படி நறுமணம் மூக்கின் வழி உள்ளே போகிறதோ அது போல இந்த தெய்வீக ஆற்றல் உச்சி முதல் பாதம் வரைக்கும் எல்லா திசுக்களிலேயும் ஊடுருவி நமக்குள்ளாக நிரம்புவதை பாவனையோடு கவனிக்கணும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நெறி ஆசான் அருட்தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி
தவத்தை துவங்குகிறோம். பிரபஞ்சத்தை கடந்து சுத்த வழியோடு கரையும் போது மனமற்று தற்பரனாகி தெய்வீகத்தில் திளைக்கலாம். அந்த அனுபவத்திற்கு நன்றி உணர்வோடு குருவின் ஆசியால் பெற்ற மாண்புமிக்க குணநலன்களும் தெளிந்த தத்துவ விளக்கலும் தச்சோதனையும் துணை செய்யும். இந்த தெய்வீக அனுபவங்களின் மூலமாக இந்த வாழ்க்கையே ஒரு வரமாக உணரப்படும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த மனித பிறப்பு நமக்கு கிட்டவில்லை என்றிருந்தால் இந்த தெய்வீகத்தை உணர்வாக பெற்றிருக்க முடியுமா? ஆனால் தான் பிறர்க்கரிய மானிட பிறவி என்று மகான்கள் போற்றினார்கள். எதுக்குத்தான் பிறந்தமோ என்று மகான்கள் பேசல. பிறர்க்கரிய பேர் பெற்ற பிறப்பு அரிது அரிது, மாண்டராய் பிறத்தல் அரிது என்றார் அவை பிராட்டியார். அப்படிப்பட்ட அற்புதத்தை அனுபவிப்பதற்கான வாழ்க்கையைத்தான் மனவளக்கலை தந்து கொண்டிருக்கிறது. இதிலே உண்ணா நோன்பும் மௌன நோன்பும் மிக அற்புதமான மேன்மை தரக்கூடிய பயிற்சிகள் என்பதை உணர்ந்து பயன்கொள்ளும் என்று சொல்லி இந்த தலைப்பை நிறைவு செய்து அடுத்த அமர்விலே ஐந்தொழுக்க பண்பாடு பற்றிய சிந்தனை மேற்கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. போல் மிகவும் சிறப்பான சிந்தனை ஐயா. ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பினால் அல்லது ஏதாவது விளக்கங்கள் கேட்க விரும்பினால் நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு ஐயாவிட்ட கேட்டுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான உரை, வழக்கம் போல் இன்னும் நிறைய பேர் கேட்டு பயனடையணும். அது அட்லீஸ்ட் யூடியூப்லயாவது கேட்டு பயனடைஞ்சா சரி. எனக்கு மீண்டும் இந்த முன்னாடி நம்ம ஒரு தடவை கேட்டு பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த எண்ணெய் ஸ்நானம் மகரிஷி அவாய்ட் பண்ண சொன்னாருன்ற இங்க படிச்ச ஞாபகம் இருக்குங்க ஐயா. இருக்கு. அது தவத்துல வந்தவர்களுக்கு தான் அந்த கண்டிஷன். இது பொதுவாக சொல்லப்பட்ட சித்தருடைய கவிதை. சரி சரி சரி. அந்த அப்போ நம்ம எதை ஃபாலோ பண்றது? இப்ப நம்ம இந்த சிஸ்டத்துல மனவளக்கலையில இருக்கிறோம். இப்ப வாரம் 2 முறை அந்த எண்ணெய் ஸ்நானம் பண்ணணுமா வேண்டாமான்றது ஒரு குழப்பம் அடிக்கடி வந்துட்டு போகுது. இப்போ பெரும்பாலும் யாரும் எண்ணெய் ஸ்நானம் பண்றதே இல்லைங்க ஐயா. எண்ணெய் ஸ்நானம் அப்படின்னா உடல் முழுவதும் எண்ணெய் தடவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் தான் குளிப்பாங்க. இன்னைக்கு யாருக்கு அந்த வாய்ப்பு நேரம் இருக்கு 1/2 மணி நேரம் எண்ணெய் தேய்ச்சி நிக்கிறதுக்கு? பட் அதனால நம்ம எதையாவது இழக்கிறோமா அப்படின்றதா நம்முடைய பாரம்பரியம். உடல் சூடு கொஞ்சம் அதிகமாகும். சூடு அதிகமாகும் போது தாம்பத்திய நாட்டம் அதிகமாகும். அதை நம்ம தவத்துல கட்டுப்படுத்திக் கொள்வதனால அது அவசியம் இல்லை என்று மகர்ஷி சொல்லியிருப்பாங்க. சரி சரி சரி. அந்த இயற்கையா தவத்தில் வரக்கூடிய அந்த அந்த சூட்ட ஒரு உஷ்ணத்தை நம்ம தணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி. ஏன்னா அது நம்ம ஒவ்வொரு தவத்தின் முடிவில தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சொல்ற போது அதுவே ஒரு சாந்தி தவம் தான். கரெக்ட். சோ நீங்க அந்த பாவனையோடு கவனிச்சோம் அப்படின்னாக்க உடல் முழுவதும் அது பரவி மையத்துல போய் இருப்பாகும். சாந்தி ஆயிடுது. அதனால ஒவ்வொரு தவத்தின் இறுதியிலேயும் சாந்தி யோகம் சேர்ந்தே தான் இருக்கு. அது அது அனுபவப்பட்டவள் உணர்ந்துப்பாங்க. துவக்கத்தில் அது சில பேரால புரிஞ்சுக்க முடியாது. அதனால சாந்தி தவம் என்று தனியா ஒண்ணு கொடுத்துருக்கு. மற்றபடி ஒவ்வொரு தவத்தின் நிறைவிலையும் சாந்தியில தான் தவம் நிறைவேப்படுது. ஆமாங்க. உணவு உண்ணும் முறையும் சிறப்பா சொன்னீங்க. அதுல இன்னும் கூட அந்த சாப்பிட்டு பேசிக்கிட்டே சாப்பிடுறது, டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடுறது, வேற எதையோ படிச்சுக்கிட்டு சாப்பிடுறது, இது எதுவுமே இல்லாம உண்ணும் போது அதுவும் ஒரு தவமா செய்யணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது ஆமாங்க. அந்த உண்ணும் முறையில அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். நம்ம யாரும் நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. உண்ணும் போது அதே மாதிரி தண்ணி குடிக்கும் போதும் உட்காந்து
இந்த நின்னுகிட்டு சாப்பிடுறது, நின்னுகிட்டு தண்ணி குடிக்கிறதெல்லாம் கூடாது. உட்கார்ந்து ஆமா. தான் அதே பண்ணணும். போல அண்ணாந்து குடிக்கிறதும் ஆகாது. ஆமாங்க. அப்படியே அதான் சுகாதார முறைன்னு. ஒரு தடவை இந்த சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ, ம். ஏதோ ஒரு மடத்துக்கு ஒரு தங்க வேண்டியிருந்தது. ஏதோ ஒரு டூர்ல. ஒரு சின்ன அது பக்தி மார்க்கத்துல உள்ள டூர் அது. ம். நான் என்னுடைய டம்ளரை எடுத்துட்டு போய் நான் கடிச்சு குடிக்கிறேன். அவன் தூரத்துல இருந்து கத்துறான். அந்த மாதிரி கடிச்சு குடிக்கக்கூடாதுன்னு இங்கெல்லாம் மடத்துல அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. ம். நான் சொன்னேன், என்னுடைய டம்ளரு நான் குடிக்கிறேன். ம். அந்த தூக்கி குடிக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு கலாச்சாரமா மாத்திட்டாங்க. அது சயின்டிபிக்கா இல்ல புரிஞ்சுக்காம ஆமா. நீரை அந்த மாதிரி அருந்தினா எவ்வளவு நோய்கள் தான் வரும்ன்றத புரிஞ்சுக்காம அவங்க சொல்றாங்க. ஆனா அது சுகாதார முறையில ஒரு பப்ளிக்ல வச்சிருக்காங்க அந்த டம்ளர்னா அதை கடிச்சு அது குடிக்கிறது. ஆக்சுவலா எதுக்காக சொன்னாங்கன்னாங்கய்யா, ம், அது நீர் மட்டுமல்ல. ம், எதையுமே அண்ணாந்து சாப்பிடணும் அப்படின்னு நீங்க பிரசாத் கூட பாருங்க, வாய் அண்ணாந்து போடுவாங்க சில பேரு. ம், 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 அது எதுக்காக சொல்லப்படுதுன்னா, சுவையிலே மயங்கிடக்கூடாது ம். அப்படின்ற கருத்தை சொல்ல வந்தாங்க. இவங்க சுவை தெரியாம தான் இருக்கணும். குளத்துல தொண்டையில போட்டா சரியா போச்சுல்ல, அப்படி இவங்க அப்படி போட்டு பழகிட்டாங்க. எல்லாம் ஒரு மூடத்தனமான பழக்கங்களை மூலத்தனம் தான், சொல்லிட்டு மூலத்தனமே தான். ஏன்னா நாவில பட்டு உமிழ்நீரோடு கலந்து உள்ள போவதும், தண்ணியாக இருந்தாலும் சரி, திட உணவாக இருந்தாலும் சரி, திட உணவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உதடுப்பட்டு நாக்குப்பட்டு உமிழ்நீரோடு கலந்துதான் உள்ள போகணும். இந்த இது இறைவன் வகுத்த விதி, உமிழ்நீர் பிராமண வகுத்த விதி அல்ல, இறைவன் வகுத்த விதி. ஆமாய்யா, ஆமாய்யா. உமிழ்நீர்ன்றது ஒரு உயிர் நீர் மாதிரி அது. ஆமா, ஜீரணம் செரிமானத்துக்கு வாயிலேயே. அடிப்படையே உமிழ்நீர் தானே. ஆமா, வாயிலேயே ஜீரணம் உமிழ்நீரோட கலந்து சாப்பிடும் போதே பாதி ஜீரணம் அங்கேயே ஆயிடுது. அங்கேயே ஆயிடுது. அதுக்கப்புறம் குடலுக்கு வேலை கம்மின்னு சொன்னீங்க. அது கரெக்ட் தான். அது அந்த உண்ணும் முறையை சரி பண்ணாலே நிறைய வியாதிகள் சரியாகும். நிறைய உண்ணும் முறை. ஏற்படுங்கய்யா. ஆமா. அதனால உணவுல எவ்வளவு இருக்கு. உணவு மட்டும் இல்ல, உணவு உண்ணும் முறை, உணவு அளவு முறை, அந்த ம். தேர்ந்தெடுக்கிற முறை, கண்டதை ஆமா. சாப்பிடாம. கண்டதை படிச்சா பண்டிதன் ஆகலாம். ஆனா கண்டதை தின்னா நோயாளி கண்டம் ஆகலாம். கண்டமாயிடுவோம். ரொம்ப சிறப்பையா. ரொம்ப அதெல்லாம் இதுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நிறைய பேர் கேட்கணும். எங்க இது அவ்வளவு பேர் இன்னும் பயனடையணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. இது கூட்டம் குறைவா இருக்கு. எனக்கு அது பிடிக்காது. மனசுல அது ஒரு உறுத்தல் இருக்கு. இனிமே யூடியூப்லயாவது பார்த்து பயனடைஞ்சாங்கன்னா சரி. வாழ்க வளம். ஆமாங்க. ஆமா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். வாழ்க. ஐயா, இந்த வாரம் இருமுறை குளிக்கிறதுல ம். ஆண்களுக்கு வேறு நாள், பெண்களுக்கு வேறு நாள் என்று சொன்னீங்க. அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? ஆ, இந்த வெவ்வேறு நாட்கள் சொன்னீங்க. ஆண்கள் அது தெரியுங்களையா, பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி, ஆண்களுக்கு புதன் சனி ஆமா. அப்படி வச்சிருக்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியலைங்க. ஓகே, ரைட். ஓகே. அதுக்கு ஒரு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது ம். எல்லாரும் ஒரே நாள்ல குளிச்சாக்கா அது வீட்டுல பிரச்சனையா இருக்கும். அதனால இந்த 4 நாட்கள் சிறப்பு. இந்த செவ்வாய், ம். புதன், ம். வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்கள் மொத்தத்துல யார் வேணாலும் குளிக்கலாம். பட் அது பிரிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல. ம். ம். ஆமா. பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு. மத்தபடி ம். 4மே சிறந்த நாட்கள் தான். ம். ம். அப்படிதான் எனக்கு தோணுது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வேறு யாராவது கேட்குறேன்னு சொன்னால் ஐயாட்ட கேட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஐயா, வாரம் செவ்வாய்க்கிழமை இருக்கு ஐயா. ஆமா, செவ்வாய்க்கிழமைங்களா ஐயா? ஆமா. ஆமா. ஆமா, செவ்வாய்க்கிழமை இதே நேரம். ரைட். நாங்கள் இப்போ நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கூறுவோம். இன்றைய சிந்தனையை மிகவும் சிறப்பாக நடைபெற்று தந்த முன்னிலை பேராசிரியர் ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கூறுவோம். முன்னிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு,